கனி என்னக்கா குழந்தை கடிச்சிருச்சு போல இருக்கே. ஆமாண்டி, குழந்தை கடிச்சிருச்சு. எங்கடா போனீங்க? சித்தியை விட்டு எங்க போனீங்க? உனக்கு காணணும் நான் எவ்வளவு பதறி போனேன் தெரியுமா? கனி எங்க போன நீ? வீரா, நான் விளையாடிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு அங்கிள் வந்தாரா, என்ன தூக்கிட்டு போனாரா. அப்புறம் கனி யாருமா கூட்டு போ? யாருமா? எல்லாம் அந்த ஆதித்யாவோட வேலைதான். ஆதித்யா நம்மள்ட்ட நேரடியா மோதற்கு வக்கு இல்லாம குழந்தைய ஆள் வச்சு கடத்திருக்கான். ஐயோ, நம்மள சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியுமில்ல? தெரிஞ்சு எப்படா விட்டீங்க? தப்புதான், இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். வீரா, அவங்கதான் சும்மா விடக்கூடாது வீரா. இப்பவே போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க ஜெயிலுக்கு போனவன் காசை கொடுத்து வெளியே வந்திருக்கான். அவனுக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் சரி வராது. அவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். வேற அவனுக்கு உதவி பண்றதுக்கு சில குள்ள நதிகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த நாதாரிங்களெல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு இவனை காலி பண்ணிடுவான். கனி பாப்பா, கொஞ்ச நேரத்துல எங்க உசுர எல்லாம் போன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? இனிமே இப்படி எல்லாம் தனியா எங்கேயும் போக கூடாது, சரியா? வள்ளி, இந்த ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் கூட சேர்ந்து விளையாடலான்னு போனேன். அப்பதான் யாரும் என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல தப்பு ஏன் மேலதாம்மா. நான் தான் கவனமா இருந்திருக்கணும். என் பிள்ளைய தனியா விட்டது ஏன் தப்புதான். அந்த ஆதித்யோட விஷயத்துல நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். இப்படிதான் கண்மணியை பறி கொடுத்தோம். வீரா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அதான் பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல, பத்திரமா கூட்டு வந்தாச்சு, விடு பாத்துக்கலாம். அங்க பாருங்க, நாம அவன் பிள்ளைய காணும் தான் இவ்வளவு நேரமா பதறி போய் தேடிட்டு இருந்தோம். இவன் என்னடானா கண்ணு மணி தெரியாம குடிச்சிட்டு எங்கேயோ படுத்து கிடந்துட்டு எழுந்து வரான். இவனெல்லாம் என்னதான் பண்றது? ஏய் ராகவா, ஏடா ஏன் அப்படி பண்ற? ஏன் அப்படி பண்ற? ஏன் பண்ற? போடு, நல்லா போடு. பெத்த பிள்ளைய பத்தின அக்கறை கொஞ்சமாவது இருக்கு அவனுக்கு?